எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பிரெட் யூஸ் பண்ணி சாண்ட்விச்சஸ் இல்லைனா டோஸ்ட் இந்த மாதிரி தான் நிறைய நம்ம செய்கிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பிரெட் பொரியல். இது என்னடா பிரெட்டை வச்சு பொரியல் செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க இந்த பிரெட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 ஸ்லைசஸ் பிரெட் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் பிரெட் மல்டிகிரெயின் பிரெட்டும் பயன்படுத்தலாம். இதை 1/4 இன்ச் பீசஸாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்து அகல பவுலில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 3 முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நான் 2 சர்விங்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சர்விங் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கோங்க. முட்டை கலவை இப்போ ரெடி. இப்போ பிரெட் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். அகல பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முட்டை கலவையை பேனில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் நறுக்கி வச்ச பிரெட் பீசஸை போட்டு கிண்டுங்க. நான் 3 பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுறேன். பிரெட்டை முன்னாடியே போட்டால் அது முட்டை கலவையில் ஊறி போயிடும். ஸோ பேனில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பிரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி பேனில் ஊற்றுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பிரெட் முட்டை மிக்ஸ்சரை ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாம கிண்டணும். முட்டை கம்ப்ளீட்டா வேகிற வரைக்கும் கிண்டணும். பாருங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு. பிரெட் பொரியல் இப்போ ரெடி. செஞ்ச உடனே பரிமாறுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பிரெட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் முட்டை. ஸோ நம்ம முட்டை யூஸ் பண்ணி இது செஞ்சுருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.